சகோதரா, இப்பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலே வந்திருக்கிறார், வெளிச்சமாக வந்திருக்கிறார். நம்முடைய இருதயம் முழுவதும் வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கணும். நம்முடைய நோக்கத்திலே தீமை இருக்கக்கூடாது, நம்முடைய எண்ணத்திலே தீமை இருக்கக்கூடாது, நம்முடைய பார்வையிலே தீமை இருக்கக்கூடாது, நம்முடைய வார்த்தையிலே தீமை இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்களிலே தீமை இருக்கக்கூடாது. சகோதரா, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவனாக நான் இருக்கிறேனா? என் மூலமாக இந்த பூமியிலே கிறிஸ்து வாழ்ந்தது போலவே இப்பொழுது எனக்குள்ளாக வந்திருக்கிற அந்த கிறிஸ்து என் மூலமாக வெளிப்படுவதற்கு சகோதரா நான் அதை அனுமதித்திருக்கிறேனா? கிறிஸ்து என் மூலமாய் வெளிப்பட்டு வெளிச்சமாய் இருப்பதற்கு நான் அனுமதித்திருக்கிறேனா? சகோதரா, நான் அதை அனுமதிக்காத வரை எனக்குள்ளாக வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை ஒருவர் கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நாம் சொல்லலாம், எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. ஆனால் அந்த வெளிச்சத்தை ஒருவர் கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காரணம், அந்த வெளிச்சம் நம் மூலமாய் வெளிப்படுவதற்கு நாம் அனுமதிக்கணும். சகோதரா, நாம் அனுமதிக்கும் பொழுது மட்டும்தான் நம் மூலமாக அந்த வெளிச்சம் எரிந்து பிரகாசித்திட முடியும். சகோதரா,